மரபணு திருத்தப்பட்டது என்பது வார்த்தை ஜாலங்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார். உள்ளபடியே பார்த்தால் மரபணு திருத்தப்பட்டதல்ல, மரபணு மாற்றப்பட்டதுதான். இது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் வழக்கில் இருக்கிறது. குறிப்பாக மரபணு மாற்று என்றாலே ஒரு உணவு பொருளில் மரபணு திருத்தப்பட வேண்டும் என்றாலும் மாற்றப்பட வேண்டும் என்றாலும் நுகர்வோர்களுடைய கருத்தறிய வேண்டும். விஞ்ஞானபூர்வமான ஆய்வுக்கு பின் எந்த பொதுமக்கள் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நுகர்வோர்களுக்கு தெரியாமலேயே அவர்களிடம் திணிப்பது என்பது எந்த ஜனநாயகமானது? ஆகவே இன்றைக்கு அறிவித்திருக்கிற இந்த மாய ஜாலம் என்பது 30% விளைச்சல் அதிகரிக்கிறது, என்ன பாதிப்பு வந்தாலும், தண்ணீர் தட்டுப்பாடு வந்தாலும், இயற்கை பாதிப்பு வந்தாலும் விளைச்சலை குறைவு இருக்காது. ஆக உற்பத்தி பெருகி இந்தியா ஏற்றுமதிகளே அதிகமான விளைச்சலை கொண்டு வருவதற்கும் விளைவை கொண்டு வருவதற்கும் மக்கள் வளர்ந்து வருகிற தேவைக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் பெருப்பதற்கு வாய்ப்பு என்று ஒன்றிய அமைச்சர் கூறியிருக்கிறார். அத்தனையுமே ஏமாற்று வேலை. இது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. இன்றைக்கு நடைமுறையிலே கூட பீட்டி காட்டன் இருக்கிறது, பருத்தி பயிர் இருக்கிறது, அதே போல இன்னும் கத்திரி இருக்கிறது, தக்காளி, இவைகளை எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே எங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் எதிர்த்து இருக்கின்றன. குறிப்பாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே வருகிற பொழுது அந்த உச்ச நீதிமன்ற விசாரணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜெனரிக் இன்ஜினியரிங் அத்தாரிட்டி கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை குறிப்பிட்டு கேட்கிற போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பரிசோதிப்பதற்கு எந்த ஒரு ஆய்வு கூடமும் இந்தியாவிலே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள்.